வணக்கம். இந்த கொஞ்ச காசை உழைச்சு கொண்டு எப்படி கணக்கு காசு உழைச்சிற மாதிரி காட்டி கிரெடிட் ரேட்டிங் எல்லாம் கூட்டி கிரெடிட் கார்டுகள் லோனுகள் எல்லாம் எடுக்கிறேன்னு பார்ப்போம். போன வருஷம் டேக்ஸ் செஞ்சிருப்பீங்க, அதாவது வருமான வரி செஞ்சிருப்பீங்க. அந்த படிவத்தை எடுங்க, அது பிடிஎஃப் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த எடுத்து அதில் நெட் இன்கம் தேடுங்க. அது நெட் இன்கம் வரும். அதுதான் உங்களோட டோட்டல் இன்கம், அதாவது போன வருஷத்தான் மொத்த வருமானம் உங்களுக்கு. அதுதான் சரியோ, அதை பாருங்க. ஆனால் அது எங்களுக்கு தேவையில்லை, சும்மா பாருங்க சரியோ. அடுத்தது அதே வருமான வரி படிவத்தில் இந்த டாக்ஸபிள் இன்கம் ஒன்று இருக்கு, அதை பாருங்க. இதுதான் எங்களுக்கு முக்கியம். அது இப்போ உங்களோட முதல் பார்த்தீங்கன்னா நெட் இன்கம், அதை விட இது குறைவாக தான் இருக்கு. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு கழிவுகளை கழிச்சு இந்த மிச்ச எவ்வளவோ மொத்த தொகையோ அந்த மிச்ச தொகைக்கு தான் நீங்கள் உண்மையிலே வருமான வரி கட்டணும். அந்த டாக்ஸபிள் இன்கம்ன்றதான் முக்கியம். இதே படிவத்தில் ஒரு பக்கத்தில் ஸ்டெப் 5 ஃபெடரல் டேக்ஸ் போட்டிருக்கும். அதில் ஒரு அட்டவணை எல்லாம் போட்டிருக்கும். அதில் பண்ணலவா சொல்கிறேன், 49,000 ஒரு கணக்கு செய்யணும், 49,000 98,000 ஒரு கணக்கு செய்யணும், 99,000 98,000 1,51,000 ஒரு கணக்கு செய்யணும், இது 1,51,000 216 உண்டு, இது 116 கூட 116 கூட எல்லாம் பணக்காரங்கள் அவங்கள பற்றி கவலைப்பட தேவையில்லை. மெட்டாக்கள் என்ன செய்யுங்கண்டா, இப்போ உங்களோட அந்த டாக்ஸபிள் இன்கம் பார்த்தீங்களா, அந்த டாக்ஸபிள் இன்கம் இதில் எதுக்குள்ள விழுகுதுன்னு பாருங்க. இப்போ உங்களோட வருமான வரி படிவத்தில் அது செய்யப்பட்டிருக்கு அந்த கணக்கு. அப்போ நீங்கள் பார்க்கலாம் அதில் கணக்கு செய்யப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் 30,000 இன்கம் எடுத்தீங்கன்னா உங்களோட அந்த 49,000 கணக்குக்குள்ளே தான் இருக்கும், அதுக்கெல்லாம் கணக்கு செய்யப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் 60,000 வருமானம் எடுத்திருந்தீங்கன்னா அந்த 49,000க்கும் 98,000க்கும் இடையிலன்றதான் கணக்கு செய்யப்பட்டிருக்கு. இப்ப இதுதான் முக்கியம். சரி, இப்ப வருமான வரி திணைக்களத்தில் இருந்துதான் இந்த கிரெடிட் ரேட்டிங் கம்பெனிகளோ, ஈக்குஃபேக்ஸ் இப்படி கிரெடிட் ரேட்டிங் கம்பெனிகளோ அல்லது வங்கிகளோ கேட்டு எடுப்பினோம். அப்ப கேட்டு எடுக்க அந்த வருமான வரி திணைக்களம் உங்களோட வருமானத்தின் சரியான தொகையை கொடுக்குறே இல்லை. இப்போ 67,375 நீங்க உழைச்சேன்னு சொல்றே இல்லை. அதை சொல்றது இந்த ரேஞ்ச் தான், அதாவது நீங்க 49,000 90,000 தான் உழைச்சிங்கன்னு சொல்லிடும். இப்போ இது நான் சொல்றது கனடாவுக்கு. மற்ற நாடுகள்லையும் இதே தான். கிரெடிட் ரேட்டிங் எல்லாமே வங்கிகள் எல்லாமே இந்த உங்களோட வருமான வரி திணைக்களத்துல கேட்கும். ஆனா அந்த ரேஞ்ச் உங்களுக்கு உங்களோட வருமான வரவை அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா அந்த அங்கத்தை ரேஞ்சில் வேற வேறையா இருக்கும். சரியோ, அப்ப நீங்க இப்ப 30,000 உங்களுக்கு வருமானம்னா நீங்க 49,000 சொல்லி போடலாம், அல்ல 42,500 போடுங்க. இப்ப உங்களுக்கு 60,000 வருமானம் நீங்க 98,000 சொல்லி போடலாம். ஏன்னா அது அப்ப அந்த நீங்கள் அந்த அந்த ரேஞ்சுக்குள்ளதான் நிக்கிறீங்க. அப்ப உங்களோட களவு பிடிபடாது. இது நீங்க எல்லா இடம் போடுங்க. ஈவன் வங்கியில கூடி 10 கேட்டா உங்களோட வருமானம் வேணும் கூட இதையே போடுங்க. ஏன்னா வங்கி காரணம் தண்டைக்கா அங்க சரியா வரும். இப்ப உங்களோட கிரெடிட் ரேட்டு கூடும், லோன் எல்லாம் அப்ளை பண்ணலாம், நீங்க கிரெடிட் கார்டுலாம் அடிச்சடிச்சு கொடுப்பாங்க.